வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இங்க ஒருத்தர் பால் பண்ண வச்சு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது குறித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். இப்ப தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த ஆலோசனை குறித்த கள விவரங்கள் என்ன? விரிவாக விவரிங்க. வணக்கம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இதற்காக இந்த ஆலோசனை என்று பார்க்கும்போது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் மருத்துவமனையில் சென்னை பெருங்குளத்தூரை சேர்ந்த பிரேமா என்பவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். புற்றுநோய் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பிரேமா என்பவருக்கு சரியாக சிகிச்சை கொடுக்கவில்லை என கூறி அவரது மகன் விக்னேஷ் என்பவர் கலைஞர் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர் பாலாஜி என்பவரை நேற்றைய தினம் தாக்கியிருந்தார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதுமே அரசு மருத்துவர்களிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக தமிழக அரசு மருத்துவ சங்கத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் என்றெல்லாம் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். பின்னர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் மற்றும் மருத்துவ சங்க நிர்வாகிகளோடு ஆலோசனை ஒன்றையும் நடத்தியிருந்தார். அதற்கு பிறகு இன்றைய தினம் அரசு மருத்துவர்கள் சார்பில் ஒரு தர்ணா போராட்டம் என்பது ஆங்காங்கே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல தான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இப்போது ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி வருகிறார். 37 அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு சிகிச்சை எந்த அளவுக்கு இன்றைய தினம் கொடுக்கப்பட்டு வருகிறது என்ற தகவலை கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக ஒரு சில மாவட்டங்கள்ல அரசு மருத்துவர்கள் இந்த போராட்டங்கள்ல ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில அந்த சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலம் அறிவுறுத்தி வருகிறார். ஏற்கனவே பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத வகையில் அரசு சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல தான் தமிழகம் முழுவதும் தற்போதைய கள நிலவரங்கள் என்ன என்பது குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடன் ஒரு விரிவான ஆலோசனை ஒன்றையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடத்தி வருகிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.